வெல்கம் டு என்னம்மா சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சுவையான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அரை மணி நேரத்துலேயே வந்து நீங்கள் செஞ்சிடலாம். என்ன லஞ்ச்னா மாங்காய் முருங்கைக்காய் குழம்பும் பீர்க்கங்காய் பொரியலும். இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயத்துலேயும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 5 பூண்டு பல்லை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து நிறைய சேர்த்தும் பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து 4 பச்சை மிளகா நல்லா நீளமாக வந்து கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் இருக்க தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்து நிறைய சேர்க்கும்போது நல்லா வந்து குழம்பு திக்காக இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கனால 1 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா சேர்க்காட்டி 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 15 பீஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணது தான் இது. இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரோசன் முருங்கைக்காய். ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து முருங்கைக்காயை வேக வச்சுக்கிறேன். வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்காய் வந்து 3/4 பதம் நமக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மாங்காய் போட்டும் திரும்ப வேக வைப்போம். இப்போ ஓரளவுக்கு முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா காயாக இருக்க மாங்காவாக எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸில் இருக்க ஒரு மாங்காய். ஸோ இதையும் சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப வந்து மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் வந்து நமக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் புளியை வந்து 1 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்தது தான். நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா புளியை கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க புளியை. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து பண்ணால் குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா நீங்கள் விட்டுடுங்க. இப்போ வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து குழம்பு நல்லா திக்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ லைட்டாக வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நம்ம சாப்பாடோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாங்காய் முருங்கைக்காய் குழம்பு மணக்க ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பண்ண 20 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோடு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கு அடுத்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 4 பச்சை மிளகாய் நல்லா நீளமாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வரமிளகாய் சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அடுத்து வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா 2 பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்க பீர்க்கங்காயில் நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் தோல் வந்து தூக்கி போடாமல் அதை வச்சு நீங்கள் துவையல் சட்னி எல்லாம் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீர்க்கங்காய் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்க்குறேன். ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வெறும் பாசிப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம்.
இது வந்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தளித்து வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் நம்ம பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ வந்து திறந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த ஸ்டீம்லேயே வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதோடு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு காய் வேகாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கடைசியாக இதோடு வந்து 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் கூட பொரியல் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த குழம்புக்கெலாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் போட்டு நம்ம காய வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் வந்து சர்வ் பண்ணிடலாம். நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடுவோம். ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறையும், குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து நல்ல வயிறு ஃபுல்லாகிடும். நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம். ப்ரௌன் ரைஸில் நிறைய ஃபைபரும் இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, டயபெட்டிஸ் இருக்கவங்க ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட சுகர் லெவல் வந்து நல்லா குறையும், மெயின்டைன் ஆகும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.